Hi guys, and welcome back to Kamma Crypto. எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க because crypto currency பத்தின எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு டே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். சோ ட்ரம்ப் வந்து பாத்தீங்க அப்படின்னா அஃபிஷியலா வந்து பாத்தீங்கன்னா இனாகுரேஷன் செரமனில உள்ள வந்து பேசிட்டார். பட் ஆனா அவர் பேசின ஸ்பீச்சால நமக்கு ஏதாவது கீ பெனிஃபிட்ஸ் இருக்கா இல்ல அதுல ஏதாவது டிரைவ் பண்ண முடியுமா அப்படின்றதாங்க இந்த வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பாத்தீங்கன்னா ஜான் 2021 வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஃபிளாப் அப்படின்றதான் வந்து சொல்ல முடியும். எதிர்பார்த்த அளவுக்கு இல்லைனாலும் பெரிய ஃப்ளாப்பாக தான் சொன்னேன். பிகாஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா 115-120 ரேஞ்சு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். எதை பேஸ் பண்ணி எக்ஸ்பெக்ட் பண்ணோம்னா கண்டிப்பாக வந்து பிட்காயின் வந்து ஒரு ரிசர்வாக வந்து டொனால்ட் ட்ரம்ப் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அறிவிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்லியிருந்தோம். பட் ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு யூட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா போட்டுருச்சு. ஸோ எந்த ஒரு ஸ்பீச்சுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் ரிலேட்டட் டு கிரிப்டோ ஆர் பிட்காயின் வந்து பார்த்தீங்கன்னா டொனால்ட் ட்ரம்ப் வந்து கொடுக்கவே இல்லை. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உண்மை. ஓகே, ஸோ இவர் ஸ்பீச் ஆரம்பிச்சதுலேருந்து பார்த்தீங்கன்னா என்ன பேஸ் பண்ணி சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னா எக்கனாமிக்கை ரிவைவ் பண்ணணும், யூஎஸ்ல எக்கனாமிக்கை ரிவைவ் பண்ணணும், டெக்னாலஜி என்ஹான்ஸ் பண்ணணும் அண்ட் யூஎஸ்க்கு செக்யூரிட்டியை வந்து பார்த்தீங்க அப்படின்னா வலுப்படுத்தணும். இந்த 3 விஷயத்தை தான் பார்த்தீங்கன்னா அவர் ஸ்ட்ரெஸ் பண்ணி வந்து சொல்லியிருக்காரு. முக்கியமாக எல்லாரும் எதிர்பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா கிரிப்டோ ஸ்பேஸில் வந்து கிரிப்டோவில் பிட்காயின் வந்து ஒரு ரிசர்வாக அறிவிப்பார், இல்லை ஆல்டர்னேட் பிளாக் செயின் டெக்னாலஜிஸ் பற்றி அவர் பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. பட் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே நடக்கலை. ஸோ நேற்று மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 107 வரைக்கும் போன மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு 3-4% டவுன் ஆயிருக்கு அப்படின்றதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லியே ஆகணும். மற்றபடி இந்த ட்ரம்ப் மெலானியா ட்ரம்ப் காயின்லாம் வந்து அவுட் ஆஃப் ஜோனுங்க, அதை பற்றி பேசுறதுக்கே ஒன்றுமே கிடையாது. லிட்ரலி ஜீரோ அண்ட் வி ஹவ் நோ ஹோப்ஸ் ஆன் தட். பட் பிட்காயினில் ஹோப்ஸ் இருந்துச்சு. பேரலாக வந்து கண்டிப்பாக மற்ற காயின்ஸ் பற்றி அவர் பேசுவார். பிகாஸ் சொலானா பற்றி பேசுறதுக்கான வாய்ப்பும் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஸோ பிகாஸ் சொலானாவோட செயினில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரம்ப் காயின்லாம் அவர் வந்து பில்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. பட் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா மௌனம் காத்துட்டாரு. அதுதான் வந்து முக்கியமான டேக் அவே இதில். ஏன்னா கேம்பெயினில் எலெக்ஷன் கேம்பெயின்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் பிட்காயின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேசும் பொருளாக கொண்டு வந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ரன்னராக எடுத்து பண்ணிட்டு இருந்தார். பட் இந்த இடத்துல கரெக்டாக ஏன்னா அதுக்கு முன்னாடி இந்த ட்ரம்ப் மீம் காயின் பற்றிலாம் அவரால் போஸ்ட்லாம் போட முடிஞ்ச டொனால்ட் ட்ரம்ப்பால் பார்த்தீங்கன்னா இனாகுரேஷன் ஸ்பீச்சில் அது ஒன்றுமே பேச முடியல. மேபி கிரிப்டோவோட முக்கியமான நிறையா பல விஷயங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து முன்னிறுத்தி சொல்லியிருந்திருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பிரிக்ஸ் கண்ட்ரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா டாக்ஸஸ் பற்றி பார்த்தீங்கன்னா பேசியிருந்தார். அண்ட் யூஎஸோட மிலிட்ரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற நாடோட போர்லலாம் தலையிட மாட்டோம், எங்கள் நாட்டை சேஃப்கார்ட் பண்ணுறது தான் எங்களோட மிலிட்ரி அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து சொல்லியிருந்தார். அண்ட் ஸோ இதெல்லாம் வந்து மேபி கிரிப்டோவோட கரண்ட்லி அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஈவெண்ட்டாக தோணியிருக்கு, மேபி சொல்லியிருந்திருக்கலாம். பட் பிட்காயின் மேகசின் அப்படின்ற ஒரு தளத்தில் இருக்கிறவர் என்ன சொல்லியிருக்காருன்னா டொனால்ட் ட்ரம்ப் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 200 பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காரு. அதில் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கிரிப்டோ அண்ட் பிட்காயின் வந்து ஒரு பாயிண்டாக இருந்திருக்கு, அது எனக்கு தெரியும். பட் ஆனால் அதோட முக்கியமான விஷயங்கள் இருந்ததால ஒரு 5-6 பாயிண்ட்ஸோட பார்த்தீங்கன்னா அவர் முடிச்சாலும் 20 பாயிண்ட்ஸ் கிட்ட பேசியிருப்பார்னு நினைக்கிறேன். அதோட முடிச்சுட்டாரு. ஸோ மேபி இன்னும் கொஞ்சம் மேபி டேஸ் ப்ரோக்ரஸ் ஆக கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வெளியே வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் குட் திங்ஸ் டேக் டைம் அப்படின்றதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ இது மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட 2021 அந்த டார்கெட் வந்து டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா கொலாப்ஸ் ஆகிடுச்சு. அதுதான் அந்த வீடியோ தெரிவிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் என்ன ப்ரோ, வாட் இஸ் நெக்ஸ்ட் மூவ் இன் மார்க்கெட், வி ஹேவ் டு வெயிட் அண்ட் வாட்ச் யூஎஸ்ல எப்படி மூவ் ஆகுதுன்னு சொல்லிட்டு. மேபி ட்ரம்ப் ட்வீட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது எக்ஸ் தளத்தில். ஓகேனா எல்லாத்தையும் நம்ம அங்கே அந்த இனாகரேஷன் செரமனியில் பேச முடியாது, நம்பர் 1. ஸோ அங்கேருந்து வந்துட்டாருன்னா மேபி இந்த கம்மிங் டேஸில் ஏதாவது ஸ்பீச் சொல்கிறதுக்கான வாய்ப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்குது. நம்ம ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங், நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா February 1 அந்த யூனியன் பட்ஜெட் நம்ம இந்தியாவில் என்ன ஆகுது அப்படின்றத பண்ண போகிறோம். ஸோ இந்த கம்மிங் வீக் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 விஷயம் தான் நம்மளுக்கு ஃபோக்கஸாக இருக்கும் நம்ம சேனலில். ஒன்று ரிகார்டிங் யூனியன் பட்ஜெட் என்ன ஐப் வந்து கிரிப்டோக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் எக்ஸ் தளத்தில் டொனால்ட் ட்ரம்ப் வந்து ஏதாவது பதிவிடுறாரா அப்படின்றத நம்ம தொடர்ந்து வாட்ச் பண்ணுவோம். வேறு ஏதாவது சப்போர்ட்டிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் எங்கேயாவது டொனால்ட் ட்ரம்ப் வந்து ரிகார்டிங் பிட்காயின் அண்ட் கிரிப்டோ தராரா அப்படின்றதும் பார்த்துட்டு மார்க்கெட் எப்படி டர்ன் அவுட் ஆகுது அப்படின்றத நம்ம வாட்ச் பண்ண போகிறோம். ஸோ தட் இஸ் நியூஸ் எவர் ஷேர் தி கைஸ் டுடே. கண்டிப்பாக ஃப்ளாப் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா மனசு உடைஞ்சு போகாதீங்க. கண்டிப்பாக ஒன்று விட்டால் அடுத்த ஈவெண்ட் கண்டிப்பாக வருங்க. தட் இஸ் ஆல் கிரிப்டோ இஸ் நியூஸ். கிரிப்டோ இஸ் ஆல் அபவுட் நியூஸ். இதை தான் நான் ஃபர்ஸ்ட்லேருந்து சொல்லிட்டு இருக்கேன். ஸோ ஒன்று விட்டால் கண்டிப்பாக இன்னொன்று வரும். ஸோ லெட்ஸ் ஸ்டே ஃபோக்கஸ்ட் அண்ட் லெட்ஸ் டூ அவர் ஓன் ஜாப். கண்டிப்பாக அது மார்க்கெட் தான் ஒரு வேலை கண்டிப்பாக பண்ணணும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கம்மா கிரிப்டோ. ஸோ உங்களால் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு கமெண்ட் செக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா அதை பற்றி பேசுகிறேன். தேங்க்யூ.